ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு அன்பார்ந்த தனுசு லக்ன நேயர்களுக்கு வார பலனாக மார்ச் 23 முதல் மார்ச் 29 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை 7 நாட்களுக்கான பலனை பார்த்திருக்கிறோம். தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த பதிவு குரல் பதிவாக வருகிறது. முதல் நாள் மார்ச் 23 சனிக்கிழமை, பூரம் நட்சத்திரம். தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடமான சிம்ம ராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். சுக்கிரனானவர் 3ஆம் இடத்திலே கும்பராசியிலே சதய நட்சத்திரத்திலே சனியோடு சேர்ந்து சேர்க்கை பெற்று பலன் தருகிறார். அதனால் கம்யூனிகேஷனுக்கு மிக மிகச் சிறந்த நாள். எந்த விதமான ப்ராஜெக்டுகளை செய்வதும், அதே போல் பிறரை தொடர்பு கொண்டு காரியங்களை முடிப்பதும், புதிய திட்டங்களை வகுப்பதும் நல்ல பலனை தரும். இடமாற்றம், ஃபீல்டு மாற்றம் ஆகிய சிந்தனைகளுக்கும் இன்றைக்கு சாதகமாக அமையும். இடம் விற்பனை, வீடு விற்பனை ஆகியவற்றிற்கும் சாதகமாக அமையும். உறவுகளுக்கு மிக சாதகமாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கும் பெரிய படிப்பு படிக்கக்கூடிய உயர்நிலை கல்வி அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆதாயமாக இருக்கும். மறுநாள் மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை, உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரம் ஒரு பாதம் சிம்ம ராசியிலும் 3 பாதங்கள் கன்னிராசியிலும் உள்ளது. நமக்கு சூரியன் பாக்யாதிபதி. அவர் தற்போது 4ஆம் இடத்தில் மீனராசியில் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்போ அந்த உத்திரட்டாதி என்கின்ற சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பதனால், சனி கிரகமானது நமக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதனால் வேலையிலிருந்து சற்று ஓய்வு பெறுதல் மற்றும் சிறு பிரயாணங்கள் சென்று வருதல், புதிய நபர்களை சந்தித்தல், உறவுகளை புதுப்பித்தல், குடும்ப நிகழ்வுகளுக்கும் உறவுகளுக்கும் சாதகமாக இன்றைய நாள் அமையும். மறுநாள் மார்ச் 25 திங்கட்கிழமை காலை 10:37 வரை அந்த உத்திர நட்சத்திரம் உள்ளது. அதற்கு பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம் தொடங்குகிறது. ஹஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். 10ஆம் இடத்தில் சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றபடியினால் நம்முடைய வேலை மற்றும் தொழில் சிறப்பாக அமையக்கூடிய நாள். பயிர் தொழில், விவசாயம், நீர்நிலை ஆதாரம் மற்றும் உணவு சார்ந்த தொழில்கள், உடைகள் சார்ந்த தொழில்கள் அனைத்துக்குமே இன்றைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். கடுமையாக உழைத்த அளவுக்கு பலன் தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. மறுநாள் மார்ச் 26 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:33 வரை இந்த ஹஸ்த நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாயானவர் நமக்கு 3ஆம் இடத்திலே சதய நட்சத்திரத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சனி பகவானோடு சேர்ந்து பயணிக்கிறார். சனி செவ்வாய் சேர்க்கை பலனை இன்றைக்கு தரும். அதனால் குழந்தைகள் வழி மேன்மைகள், நம்முடைய கிரியேட்டிவிட்டி மைண்டினால் கிடைக்கக்கூடிய புகழ், கம்யூனிகேஷன் லைனில் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை என்பது நுணுக்கமான ஆய்வுகளுக்கும் கருவிகள் சார்ந்த வேலைகளுக்கும் தம்முடைய திறமைகளை பலப்படுத்தி கொள்ள உதவும். அதே நேரத்தில் இளைய சகோதர வகை, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், இது சார்ந்து சில சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்து போகும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். மறுநாள் மார்ச் 27 புதன்கிழமை மாலை 4:15 வரை சித்திரை நட்சத்திரம் உள்ளது.
அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், துலா ராசியிலே சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். நமக்கு 11ஆம் இடமான லாபராசியில் சந்திரன் பயணிப்பது மிகச்சிறப்பு. அதனால் இன்றைக்கு எதிர்பார்த்த சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், நன்மைகள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில், கட்டுமானத்துறை, ஹார்ட்வேர்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் லைனு, எந்த விதமான பணியில் இருப்பவர்களுக்கும் கூட மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. தேவையில்லாத படபடப்பு, அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயார் வர்க்கத்தோடு சுமூகமாக போகக்கூடிய அமைப்பு இருந்தால் நல்லது. மறுநாள் மார்ச் 28 வியாழக்கிழமை மாலை 6:37 வரைமே இந்த சுவாதி நட்சத்திரம் செல்கிறது. அந்த 6:37 விசாகம் நட்சத்திரம் தொடங்குகிறது. விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். இது மறுநாள் வெள்ளிக்கிழமை 29/3/2024 இரவு 8:35 வரை இருக்கிறது. குரு என்பவர் நமக்கு லக்னாதிபதி. அவர் 5ஆம் இடத்திலே பரணி என்கின்ற சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயும், சுக்கிரனானவர் 3ஆம் இடத்திலே கும்பராசியிலே பூரட்டாதி என்கின்ற குருவனுடைய நட்சத்திரத்திலேயும் அமர்ந்து குருவும் சுக்கிரனும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கி உறவுகள் சார்ந்த நன்மைகள், மகிழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள், குதூகலங்கள், குழந்தைகள் சார்ந்த நன்மைகள், திருமண வரன் பார்ப்பது, சுபகாரியங்களில் ஈடுபடுவது, வீட்டிற்கு தேவையான சுபகாரியங்களை நிர்ணயிப்பது ஆகிய நிகழ்வுகளெல்லாம் இன்றைக்கு நன்றாக இருக்கும். கோவில் வழிபாடு மற்றும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், உறவுகள் இவற்றையெல்லாம் புதுப்பித்துக் கொள்ளும் வகையிலே இந்த நாள் அமையும். மூளை உழைப்பு சார்ந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கின்றன. சில பேருக்கு இடமாற்றம் அமையும், வீடு மாற்றம் அமையும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் நன்மைகள் நடக்கும். மற்றபடி இந்த குருவானவர் நமக்கு ஆரோக்கியத்துக்கு நம்முடைய வில் பவரை அதிகரிப்பதற்கு துணை நிற்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறார். தொழில் பலத்திலையும் எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்கிறார். அதனால் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 3ஆம் இடத்திலே கிடைக்கின்ற கிரகங்கள், 5ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பலம் ஆகியவை மிகப்பெரிய நன்மைகளை சேர்க்கின்றன என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.